Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 4.3 ல ஒரு 3 sums pending வச்சிருக்கோம். 8th 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான sums. கன்ஃபார்மா அது வந்து 4 மார்க்ல தான் கேட்பாங்க. சோ அத நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளியரா சொல்லி தர போறேன். சோ இங்க பாருங்க என்ன क्वेश्चन அப்படினா ஃபர்ஸ்ட் லாஜிக் சொல்லிறேன் அப்புறமா சம்முக்குள்ள வரலாம். சரிங்களா? இதெல்லாம் தியரி பார்ட். தியரி எழுதணும்னு நான் சம் போட ஆரம்பிக்கல. இது வெறும் தியரி ஜஸ்ட் தியரி தான். என்னென்ன எழுதணும்ன்ற கண்டிஷன்லாம் எழுதி இருக்கேன். சம் நான் போட்டு காட்றேன் உங்களுக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चन புரிய வைக்கிறேன். A train travels 360 km in a uniform speed. ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன் பாருங்க. நார்மலா வந்து சென்னையில இருந்து பெங்களூர் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 360 தந்திருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் 360 km தந்திருக்காங்க. சோ நார்மலா வந்து நீங்க திங்க் பண்ணுங்க. சென்னையில இருந்து பெங்களூர் போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து நான் கம்மியா போறேன். கம்மியான ஸ்பீட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 km/h ஸ்பீட்ல ட்ரெயின் போகுது. ஓகேங்களா? சோ 50 km/h ஸ்பீட்ல ட்ரெயின் போகுதுனா சென்னையில இருந்து பெங்களூர் போய் சேர்றது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 6 am காலையில 6 மணிக்கு கிளம்புதுன்னு வெச்சுக்கோங்களேன். சோ உங்களுக்கு ஒரு 11 o'clock போய் சேருது. 11 am போய் வந்து ரீச் ஆகும். டோட்டலி டேக்ஸ் 5 hours. 5 மணி நேரம் ஆகும். எவ்வளவு நேரம் ஆகுது? 5 hours ஆகும். சோ அதே சென்னையில இருந்து அதே பெங்களூர் தான் போறோம். ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்றேன். நல்லா பாத்துக்கோங்க. ஸ்பீட் நார்மல் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீட்ல போயிருந்தேன் அப்படினா தெரியாது. என்ன சும்மா நான் வந்து 50 km ஸ்பீட்ல சொன்னேன் தெரியாது. சோ அது இந்த ஸ்பீட்ன்றது x கிலோமீட்டர் தான். சோ நான் உங்களுக்கு சும்மா 50 km சொன்னேன். இப்போ என்ன சொல்றாங்க 5 km/h மோர் ஸ்பீட் அதிகம் பண்ணா ஏற்கனவே 50 km ஸ்பீட்ல போயிருந்தீங்க. அப்ப 55 km/h ஸ்பீட்ல போகுது. சோ அதே 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்க 1 hour less. நார்மலா வந்து 11 மணிக்கு போய் ரீச் ஆகிற ட்ரெயின் இப்போ பாத்தீங்கன்னா 1 hour பிஃபோர் போய் ரீச் ஆகுது. 10 am க்கு போய் ரீச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எவ்வளவு நேரம் ஆகுது? 4 hours ஆகுது. நல்லா பாத்துக்கோங்க. ஸ்பீட நம்ம அதிகம் பண்ண டைம்ஸ் கம்மியாகும். கரெக்ட்டுங்களா? இப்போ நார்மலா நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும். ஓகேங்களா? சும்மா ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். அப்புறமா சமூக போலாம். அப்ப கிளியரா புரியும். இப்போ வீட்ல இருந்து நீங்க ஸ்கூலுக்கு போகணும். ஓகேங்களா? மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங்ஸ் உங்களுக்கு 8 o'clock வெச்சுக்கோங்களேன். உங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes இருந்தாலே போதும். அப்படின்ற மாதிரி ரீச் ஆகிறதுக்கு நார்மலா சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்து நடந்து போறீங்க. நடந்து போனா உங்களுக்கு half an hour ஆகும். நல்லா பாத்துக்கோங்க. நடந்து போனா உங்களுக்கு half an hour ஆகும். அதே வீட்ல இருந்து அதே ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறீங்க அப்படினா 15 minutesல போறீங்க. அதே வீட்ல இருந்து சேம் அதே ஸ்கூலுக்கு பைக்ல உங்க அப்பா உங்க பேரண்ட்ஸ் டிராப் பண்றாங்க. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படினா within 5 minutesல போறீங்க. சோ இதுல இருந்து என்ன லாஜிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? மூணுமே நீங்க போற டிஸ்டன்ஸ் மூணு கேஸ்லயும் உங்களோட வீட்ல இருந்து உங்க ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் 5 km 10 km சம்திங் என்னவோ தெரியாது. பட் டிஸ்டன்ஸ் எப்பவுமே மாறாது. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான். பட் நீங்க போற ஸ்பீட் தான் மாறுது. ஃபர்ஸ்ட் நீங்க நடந்து போறீங்களா? சோ ஸ்லோவா போறீங்க. அடுத்து சைக்கிள்ல போறீங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்க. அதுக்கு அடுத்து பைக்ல போறீங்களா? ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. சோ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண டைம் பாத்தீங்களா கம்மியாயிட்டே வந்தது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு half an hour ஆகும்னே. நடந்து போறதுக்கு உங்களுக்கு half an hour ஆகுதுன்னு. கரெக்ட்டுங்களா? செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றேன் 15 minutesல நீங்க போய் ரீச் ஆயிடலாம்னு சொன்னீங்க. டைம் குறைஞ்சிட்டே வருது பாருங்க. மூணாவது கேஸ்ல பாருங்க நீங்க 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துறீங்க. சோ time whenever speed will be increases the time will be decreases. ஓகேங்களா? since எதனாலனா speed is inversely proportional to time. Whenever speed is increases time will be decreases. Whenever time will be increases speed will be decreases. புரிஞ்சுங்களா? இந்த லாஜிக் இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இங்க சொல்லி தந்திருக்கேன். சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சிட்டீங்கன்னா நம்ம ஸ்பீட அதிகப்படுத்தா டைம்னா கம்மியாகும். புரிஞ்சுங்களா? ஸ்பீட குறைச்சா டைம் அதிகமாகும். சோ இங்க என்ன சொல்றாங்க train travels 360 km at a uniform speed. நார்மலா ஸ்பீட்ல போயிடுது. அந்த ஸ்பீட 15 சொன்னல. சோ 15 சும்மா உங்களுக்கு சொன்னேன். பட் ஜெனரலா அது x எடுத்துக்கணும். அதனால அந்த ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் x km/h எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? if the speed has been increased
சப்போஸ் போயிட்டு இருந்த ஸ்பீட் நார்மலா வந்து ஒரு நாள் இன்னைக்கு வந்து நான் டிராவல் பண்ண ஸ்பீடோட நாளைக்கு வந்து இதே சென்னையில இருந்து பெங்களூருக்கு எனக்கு 5 hours ஆச்சு பாத்தீங்களா. சோ நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சேனா அப்ப நான் என்ன பண்ணணும், ட்ரெயினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணா சீக்கிரமா போய் சேரலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ 11 o'clock போய் சேர்ந்தேன் பாத்தீங்களா. சோ அதனால 5 மணி நேரம் டிராவல் ஆகும். சப்போஸ் நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணேன், 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்றேன், பண்ணா 10 o'clock போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா நம்ம 1 மணி நேரம் சேவ் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? சப்போஸ் இன்னும் ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்றேன், ஃபர்தர் நீங்க கேட்கல சும்மா சொல்றேன், இன்னும் இன்க்ரீஸ் பண்ண இன்னும் நான் சீக்கிரமா போய் சேருவேன். whenever ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ண 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 டைம் வந்து குறைஞ்சினே வரும். சோ அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தந்திருக்காங்க. எப்பவுமே ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றனாலயும் டைம் குறையதோ இன்க்ரீஸ் எது ஆனாலும் டிஸ்டன்ஸ் மட்டும் மாறவே மாறாது. டிஸ்டன்ஸ் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க 360 km தந்திருக்காங்க. சோ 360 km speed equal to distance by time. இதர ஃபார்முலா. சோ நான் வந்து டைம் இப்படி கொண்டு போயிட்டேன், ஸ்பீடை கீழ கொண்டு வந்திருக்கேன். அப்ப டைம் equal to நான் distance by speed எழுதலாமா? எழுதிருக்கேன். சோ இங்க ரெண்டு கேஸ். நார்மலா t1 ன்றது டைம், t1 ஸ்பீட், நார்மலா ஸ்பீட்னா ஸ்பீடு x. சோ டிஸ்டன்ஸ் வந்து மாறாதுல. சோ 360 by x. t2 ன்றது next case, first case வந்து t1, next case வந்து t2. t2 ன்றது என்ன சொல்லிருக்கேன், இங்க வந்து அதே டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்பீட் அதிகப்படுத்திருக்கேன். ஸ்பீட் என்ன போட்டுருக்கேன், 5 km/h. சோ அதனால தான் increase more 5 km/h more னு சொல்லிருக்கேன். சோ அதனால +5 போட்டுருக்கேன். according to given condition ஃபார்முலா வந்து ஒண்ணே புரிஞ்சுக்கோங்க, 1 hour more 1 hour less எது தந்தாலும் இங்க t = t1 - t2 தான் போடணும். ஏன் மைனஸ் பண்றோம், என்ன ரீசன் நீங்க மைனஸ் பண்றீங்க அது கூட உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ நான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து டிராவல் பண்ணது, இது வந்து இன்னைக்கு டிராவல் பண்ணது. சும்மா உங்களுக்கு சொல்றேன், இது நேத்து டிராவல் பண்ண, இது இன்னைக்கு டிராவல் பண்ணது. சோ நேத்து பாத்தீங்கன்னா நான் 50 km ஸ்பீட்ல போனனால நான் வந்து 5 hours வந்து சேர்ந்துட்டேன். அது வந்து t1. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்காங்க 55. 5 km இன்க்ரீஸ் பண்ணுங்க, 5 km இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 இருந்தது என்ன மாறிடும் 55. இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 AM. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 4 hours. நல்லா பாத்துக்கோங்க, இது நேத்து டிராவல் பண்ணது, இது இன்னைக்கு டிராவல் பண்ணது. கரெக்ட்டுங்களா? சோ இங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா x km/h, இங்க ஸ்பீட் என்னது x + 5 km/h. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா, ஏன் இங்க நான் மைனஸ் சிம்பிள் போட்டேன் அதோட ரீசன் தான் இப்போ நான் சொல்றேன். சோ நேத்து டிராவல் பண்ணதுக்கோ இன்னைக்கு டிராவல் பண்ணதுக்கோ கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் எவ்வளவு ஸ்பீட் எவ்வளவு டைம் குறைச்சேன், ஸ்பீட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணேன், எவ்வளவு டைம் குறைச்சேன். ஸ்பீட் நேத்து டிராவல் பண்ண ஸ்பீட் வந்து x km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணேன். இன்னைக்கு டிராவல் பண்ண ஸ்பீட் வந்து x + 5 km/h. இதனால என்ன நான் நல்லது பண்ணேன் அப்படின்னா டைமை சேவ் பண்ணேன். எவ்வளவு டைம் 1 hour. ஏன்னா நேத்து டிராவல் பண்ணது பாருங்க 5 hours, இன்னைக்கு டிராவல் பண்ணது பாருங்க 4 hours. 5 hours 4 hours மைனஸ் பண்ணுங்க 1 hour. அதுதான் இங்கேயும் போட்டிருக்கேன். இந்த 1 எப்படி வந்ததுன்னா 5 ல இருந்து 4 மைனஸ் பண்ணாதானே 1 வந்தது. சோ t1 ன்றது இந்த t1 ன்றது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டைம், t2 ன்றது இந்த டைம். சோ அதனால தான் t1 - t2 ன்னு போட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தரா என்ன பண்ணனும் பாருங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க 1 = 360 காமனா வெளிய எடுத்துங்க. 360 நான் வெளிய எடுத்தா இங்க வந்து எங்க எதுமே இல்லனா 1 தானே. 1/x - 1 / x + 5. so 1 = 360. LCM எடுத்தீங்கன்னா LCM எடுத்தா x * x + 5. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க x + 5. இதை இப்படி கொண்டு போயிடுங்க -x. இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம் இப்படி கொண்டு போயிடுங்க x * x + 5 = 360 × 5. 360 × 5. 360 × 5. 5056 5 30 80,800. so இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. x² + 5x = 1800. உள்ள கொண்டு வந்துருங்க. x² + 5x - 1800 = 0. இதுக்கு அடுத்து வந்து நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போடுங்க. நான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடுறேன். இங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 1800, ஆட் பண்ணா 5. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, -1800 மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா 5. 45 - 40. சரிங்களா? சோ 45 ல 40 போயிடுச்சுனா 5. 45 - 40 வந்து 1800. சோ x² + 45x
minus 40x minus 1800 equal to 0. x காமன் எடுங்க x plus 45. இதே மாதிரி இங்க வந்து minus 40 காமன் எடுங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? இங்க 1800 னா 40 into 45 இதுல. So 40 minus வெளிய எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கு? 45 இங்க என்ன இருக்கு? x இருக்கு. minus 2 minus வெளிய எடுத்துட்டா அப்ப பிளஸ் ஆயிடும். x plus 45 equal to 0. So x plus 45 காமன் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு? x minus என்ன இருக்கு? 40. So x plus 45 equal to 0, x equal to minus 45 போடக்கூடாது. எப்பவுமே x ஸ்பீட் எப்படி நெகட்டிவா இருக்கும்? Speed should be positive. So இங்க பாத்தீங்கன்னா x minus 40 equal to 0, x is equal to 40 kilometer per hour. So இதான் உங்களோட ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கிளியரா சொல்றேன். A train travels distance வந்து பாத்தீங்கன்னா 360 km தந்திருக்காங்க. at a uniform speed x km per hour தந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்? ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். நார்மலா ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் என்னது? x km per hour. if the speed increase by 5 km per hour, அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா x plus 5 km per hour னு எழுதணும். distance வந்து தந்திருக்காங்க 360 km தந்திருக்காங்க. if the speed has been 5 km per hour more, it would be taken 1 hour less. சொன்னல நான் நேத்து இன்னைக்கு நான் டிராவல் பண்ண ட்ரெயின்ல நேத்து டிராவல் பண்ணா 11 o'clock போய் சேர்ந்தேன்னு சொன்னாங்களா, இன்னைக்கு நான் டிராவல் பண்றது 10 o'clock போய் சேர்ந்துட்டேனா. சோ கம்பேர் பண்ணி பார்த்தேன், நேத்தோட நான் இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டேன். என்ன ரீசன் அப்படினா நேத்து கொஞ்சம் ஸ்லோவா போனேன், இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன். சோ ரெண்டுத்தோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சோ இப்போ 5 km per hour 5 km per hour வந்து நீங்க இன்கிரீஸ் பண்றனால டைம் வந்து 1 hour less அப்படி சொன்னேன். சரிங்களா? சோ find the speed of the train கேட்டிருங்க. சோ நீங்க என்ன பண்ண டைம் ஈக்குவல் ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் இப்படி கொண்டு போய் ஸ்பீடை கீழ கொண்டு வந்துருங்க. டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ இதுல வந்து t1 t2 ரெண்டா ஸ்பெசிஃபை பண்ணுங்க. t1 ன்றது x கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா என்ன ஸ்பீடு டிஸ்டன்ஸ் 360. t2 ன்றது டைம் என்ன டிஸ்டன்ஸ் அதே 360 தான். ஆனா இந்த இடத்துல ஏன் x plus 5 போட்டேனா நான் ஜெனரலா வந்து x கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிருந்தேன். ஒரு 5 கிலோமீட்டர் இன்கிரீஸ் பண்ணா எனக்கு x plus 5 ஆ மாறிச்சு. அக்கார்டிங் டு given condition இங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 1 hour more 1 hour less இந்த மாதிரி கேட்டாங்களே t equal to t1 minus t2 அப்படிங்கற ஃபார்மட். சோ உங்களுக்கு என்ன ரீசன் கூட சொல்லிட்டேன். சோ t ன்றது 1 hour. சோ இங்க 1 hour less 1 hour more அதனால நமக்கு தேவையில்ல +1 ன்னு போட்டுக்கோங்க. t1 இங்க என்ன இருக்கோ இது தூக்கி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. t2 இங்க என்ன இருக்கோ அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி 360 காமன் எடுத்து 1/x 1/x minus கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்லயும் போடுங்க, இல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எந்த மெத்தட் வேணா போட்டுக்கோங்க. பட் ஆன்சர் வந்து கரெக்ட்டா போட்டுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் ஆன சம் தான். 2 water taps together fill a tank. ரெண்டு வாட்டர் டேப். ஓகேங்களா? ஒரு டேப் வந்து சின்ன டேப். ஓகேங்களா? ஓகே, ஒரு டேப் வருது. இன்னொரு டேப் வந்து பாத்தீங்கன்னா பெருசு. ஓகேங்களா? வாட்டர் டேப் நார்மலா நான் உங்களுக்கு சும்மா இதுல வந்து சொல்லி தந்திருக்கேன் பைப் மாதிரி. சோ இதோட இது பாருங்க, டயாமீட்டர் சின்னதா இருக்கு, இதோட டயாமீட்டர் பெருசா இருக்கு. சோ சின்ன வாட்டர் டேப் நம்ம ஆன் பண்றோம்னு நினைச்சுக்கோங்களேன், அது வாட்டரோட ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சோ அதனால டேங்க் வந்து ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம். சோ இதே பெரிய வாட்டர் டேங்க் நினைச்சுக்கோங்களேன், பெரிய வாட்டர் டேப்ல வந்து நம்ம ஆன் பண்றோம், டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு ஃபில் ஆயிடும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சின்ன டேப்போட டயாமீட்டர் அதோட ஹோல் வந்து சின்னதா இருக்கு. சோ அதனால வாட்டரோட ஃப்ளோ கம்மியா வரனால it will take more time. So in larger tap the diameter will be என்னன்னா அதிக பெருசா இருக்கும். இதோட டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜரா இருக்கும். சோ அதனால it will take less time to fill the tank. புரிஞ்சுங்களா? சோ அதான் இங்க எழுதிருக்கேன். The tap of the larger diameter takes 10 hours less than smaller one. நீங்க எனக்கு சொல்லுங்க, சின்ன டேப் அதிகமான டைம்ல ஃபில் ஆகுமா இல்ல கம்மியான டைம்ல ஃபில் ஆகுமா? பெரிய டேப் சின்ன டேப்க்கு கம்பேர் பண்றேன். பெரிய டேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஃபில் ஆயிடும், அப்ப டைம் கம்மி. சின்ன டேப்க்கு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அதான் சொல்றாங்க, the tap of the larger diameter takes 10 hours less than ஓகேங்களா smaller one.
ஓகேங்களா 10 hours less than smaller one அப்படினா smaller one ஓட larger one ஓட இது பாத்தீங்கன்னா tap வந்து time வந்து 10 hours less. So to fill the tank separately, find the time to each tap can separately fill the tank னு கேக்குறாங்க. எப்படி எழுதணும்னு பாருங்க. Let the time taken by the larger tap x hours, larger tap வந்து x hours னு வெச்சுக்கோங்க. smaller வந்து x plus 10. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து லெசன் தந்திருக்காங்களே, நீங்க ஏன் பிளஸ் போட்டீங்க? நல்லா பாத்துக்கோங்க. இங்க லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன டேப் ஓகேங்களா, பெரிய டேப். இப்போ சின்ன டேப்போட டைம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போ larger diameter takes 10 hours less than smaller one னு சொல்றாங்க. இப்போ வந்து larger tap, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு larger tap, இது வந்து பாத்தீங்கன்னா smaller tap. So larger tapல water flow ஆகுது, இது வந்து larger tapல water flow ஆகுது, smaller tapல water flow ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா larger tap உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து smaller tap வந்து 25 hours ஆகுது. 25 hours ஆகுது அந்த டேங்க் ஃபில் ஆகுது. ஆனா இது வந்து smaller. ஆனா larger tapல சொல்லிருக்காங்க 10 hours less than, கரெக்ட்டா? 10 hours less than 25 தந்திருக்காரா? 25 10 மைனஸ் பண்ணுங்க, அப்பனா வரும் 15 hours. ஓகேங்களா? சோ அதான் இங்க எழுதிருக்கேன். larger tap வந்து 10 x hours, இது வந்து x hours னா smaller வந்து இதோட 10 அதிகமா தான் இருக்கு. சோ அதனால தான் x plus 10 னு போட்டுருக்கேன். சோ அதனால தான் the time taken by smaller tap to fill the tank x plus 10. So in 1 hour, இது வந்து நார்மலா எத்தனை hour நமக்கு தெரியாது. 1 hourல எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். So in 1 hour the time taken by larger tap is 1 by x, tank filled by larger tap 1 by x, tank filled by smaller tap வந்து 1 by x plus 10. ஏன்னா 1 hour நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியா இருக்கும். According to the question நம்ம எப்படி எழுதணும் அப்படினா t total time t is equal to t1 plus t2. So t1 இத வந்து t1 ன்னு எடுத்துட்டேன், இது வந்து t2 ன்னு எடுத்துட்டேன். So ரெண்டுமே ஆட் பண்ணேன். 1 by x plus 1 by x plus 10 equal to, இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, இது எப்படி எழுதணும் அப்படினா கிளியரா போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, total time t equal to t1 plus t2. t total time வந்து 1 hour நம்ம சொல்றோம். So 1 by, ஓகேங்களா? இங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 by 8 hours ஆகுது. 1 hour பாத்தீங்கன்னா 1 by 9 3 by 8 equal to t1 1 by என்ன இருக்கு x plus 1 by என்னது x plus 10. So இது வந்து fraction இருக்கு. 9 8 are 72, 72 plus 3 75 by 8 equal to, இது LCM பண்ணுங்க, x into x plus 10 cross multiply பண்ணுங்க, x plus 10 இத cross multiply பண்ணீங்கன்னா x. ஓகேங்களா? இந்த 8 மேல போய்டும். இந்த 8 மேல போயிடுச்சு அப்படினா எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? இந்த 8 மேல போயிடுச்சுனா நீங்க எப்படி எழுதுவீங்க? 8 by 75 equal to LCM எடுத்தீங்கன்னா x into x plus 10. So x plus x என்னதுடா? 2x plus 10. So இத cross multiply பண்ணுங்க, இத இப்படி cross multiply பண்ணுங்க. 8 into x plus 10 equal to 75, ஓகேங்களா? into 2x plus 10. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 8 into x உள்ள மல்டிப்ளை பண்ணு, x square புரியுதா? x into 10 10x equal to, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காமன் ஆடு, 2 வெளிய எடுங்க. 2 வெளிய எடுத்தா வரும், 2 வெளிய எடுத்தா இங்க x plus 5 வருமா? ஏன்னா இங்க 10 இருக்கா? 10 னா 2 into 5 எழுதலாமா? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்குல, வெளிய எடுத்துங்க. 2 கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2 4s are 4 into x square plus 10x equal to 75 into x plus 5. சரிங்களா? இப்போ நம்ம இங்க போடுவோமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் பத்தி எழுதுங்க. இப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 4x square 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 40x equal to 75 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 75x 75 into 5 375. So எல்லாமே உள்ள கொண்டு வரலாமா? So 4x square plus 40x, இது உள்ள கொண்டு வந்தீங்கன்னா minus 75x
minus 375 equal to 0. சரிங்களா? அப்ப 4x square minus 35x minus 375 equal to 0. So இப்போ நம்ம quadratic formula மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நான் போறேன். So இங்க x ஸ்கொயர் முன்னாடி 4 இருக்கு, இங்க x ஸ்கொயர் முன்னாடி 375 இருக்கு. மல்டிப்ளை பண்ணுங்க. 375 into 4 is 1500. So மல்டிப்ளை பண்ணா 1500 வரணும், ஆட் பண்ணா 35 வரணும். என்ன பண்ணலாம் அப்படி பாருங்க. மல்டிப்ளை பண்ணா 1500 minus 1000 ஆட் பண்ணா minus 35 வரும். என்ன பண்ணலாம்? 90 plus 65 90 plus 65 which is around 90 90 la 100 sorry 100 la 65 100 la 65 which is around 35 வரும். 100 into 65 வந்து வரும் உங்களுக்கு அதுவும் வராது. சோ 1500 நமக்கு வரணும். என்ன பண்ணலாம் பாருங்க. மல்டிப்ளை பண்ணா 1500 ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வரும். என்ன பண்ணலாம் பாருங்க. ஓகே இங்க பாருங்க minus 1500 இருக்குங்க. மல்டிப்ளை பண்ணா minus 1500 ஆட் பண்ணா minus 35 னா என்ன பண்ணலாம் அப்படினா minus 60 plus 25 போட்டு பாப்போமா. 60 into 25 25 6 50 correct. So minus 60 plus 25. ஓகேங்க நீங்க quadratic formula மெத்தட்ல போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நான் ஃபேக்டரைசேஷன்ல போறேன். 4x square minus 35 பிரிச்சானாங்களா minus 60x plus 25x minus 375 equal to 0. இவங்க ரெண்டு பேர்ல யாரை காமனா எடுக்கலாம்? இங்க 60 னா 4 into 15 எழுதலாம்ல. 15 போது 60 இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, வெளிய எடுங்க. இங்க x இருக்கு, இங்க ஒரு x வெளிய எடுங்க. சோ 4x வெளிய எடுங்க. அப்ப x minus 15 கரெக்ட்டா? அதே மாதிரி இதுல 25 காமனா எடுங்க. 20 இங்க வந்து 375 னா 25 into 15. So 25 into 15 5 are 75 15 2 are 13 375. So 25 இங்க இருக்கு, இங்க 25 வெளிய எடுத்துறோம். ரிமைனிங் இருக்கு x minus ரிமைனிங் இருக்கு 15 equal to 0. இவங்க ரெண்டு பேர்ல யார் காமனா இருக்காங்க? x minus 15 காமனா இருக்காங்களா? 4x plus 25 equal to 0. So x minus 15 equal to 0, x equal to 15. So அதே மாதிரி 4x plus 25 equal to 0. அதே மாதிரி 4x equal to minus 25, x equal to minus 25 by 4. நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவா தான் வரணும். சோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நல்லா பாத்துக்கோங்க. நம்ம இப்ப கண்டுபிடிச்சது வந்து x is equal to 15 hours னு கண்டுபிடிச்சிருக்கோம். சோ x ன்றது யாரு? x ன்றது நம்ம என்ன எடுத்தோம்? ஸ்மாலரா லார்ஜரா? சோ இங்க பாருங்க, therefore larger tap takes இங்க வந்து 15 வந்திருக்கு ஆன்சர். So 15 hours to fill the tank. Smaller tap வந்து larger ஓட 10 மணி நேரம் அதிகமாகுது. So 25 hours. அவங்களே क्वेश्चनல தந்திருக்காங்கல. क्वेश्चनல என்ன தந்திருக்காங்கன்னா larger வந்து smaller ஓட 10 கம்மியா இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பி பாருங்க. ஸ்மாலர் வந்து லார்ஜரோட 10 அதிகமா இருக்கு. அதுதான் எழுதிருக்கேன். லார்ஜர் வந்து x ன்னு எடுத்துர்க்கேன், ஸ்மாலர் வந்து x + 10. ஈஸியா இருக்கும், உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி எடுத்துர்க்கோம். சோ லார்ஜர் டேப் வந்து 15 மணி நேரம் ஆகுதா அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. ஆனா ஸ்மாலர் டேப் வந்து லார்ஜரோட 10 மணி நேரம் அதிகமா ஆகுது. சோ 15 ஹவர்ஸோட 10 ஆட் பண்ணிக்கோங்க, 25 ஹவர்ஸ் ஆகுது டு ஃபில் தி டேங்க். புரிஞ்சுங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? மெயினா அவங்க தந்திருக்கிறத நம்ம 1 ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணனும். லார்ஜர் டேப் வந்து பாத்தீங்கன்னா 1/x ஹவர்ஸ் ஆகுது. இதே வந்து ஸ்மாலர் டேப் வந்து 1/x + 10 ஹவர்ஸ் ஆகுது. சோ நம்ம வந்து அக்கார்டிங் டு தி given condition வந்து 1/x + 1/x + 10 = 1/, அந்த இது வந்து நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8/7 அந்த 75/8 ரெசிப்ரோக்கல் பண்ணா 8/75 வரும். இது LCM எடுத்து
நீங்க வந்து ஃபைனலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொண்டு வந்துரும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்க ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டர்ம்ஸ் இருந்தா ஃபேக்டரைசேஷன் போறதோட என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போடுங்க, ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். சரிங்களா? நீங்க வந்து இந்த சம் போடும்போது தயவு செய்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் டவுட்டா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானே வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலால உங்களுக்கு இது பண்ணி நான் உங்களுக்கு வீடியோல அனுப்புறேன். சரிங்களா? நீங்க தயவு செய்து வந்து குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து ஆன்சர் ஈஸியா வந்து ஃபாஸ்டா வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா x வந்து நமக்கு 15 hours. x ன்றது யாரு மறந்துடாதீங்க, x ன்றது the time taken by larger tap to fill the tank. b என்னது 15 hours. Therefore the time taken by the smaller tap is x plus 10, that is 15 plus 10. It will take 25 hours to fill the tank. சரிங்களா? இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு क्वेश्चन தான் பெண்டிங் இருக்கு, அது இப்போ நான் போட்டுறேன். இதோட உங்களுக்கு 4th சாப்டர்ல இருக்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? தயவு செய்து நல்ல தரவா படிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் நான் வந்து புரியாத மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தனா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டாபிக் திருப்பி இன்னொரு வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? இப்போ லாஸ்ட் சம் ஒன்று போட்டுருவோம். Okay students, last sum பாருங்க. An express train takes 1 hour less than a passenger train to travel 132 km between Mysore and Bangalore. So நான் உங்களுக்கு இப்போ 8th sum நான் உங்களுக்கு சொல்லி தந்தல train sum சேம் கான்செப்ட் தான். So என்ன எப்படி போடணும் அப்படி பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, between Mysore and Bangalore. இதான் வந்து மைசூர், இது வந்து பெங்களூர். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து passenger train கிளம்புது. சோ passenger train கிளம்புது. சரிங்களா? மைசூர்ல இருந்து பெங்களூர் போகுது passenger train. சோ என்னன்னா மைசூர்ல இருந்து பெங்களூர் டிஸ்டன்ஸ் வந்து passenger train போகும்போது இது வந்து நார்மலா போகுதுனா இப்போ என்ன இது அந்த டிஸ்டன்ஸ் நடந்துருக்காங்க 132 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. சோ passenger train இப்ப கிளம்புது. சோ டைமிங் வந்து பாருங்க 6 o'clock கிளம்புதுன்னு வெச்சுக்கோங்க. 6 am கிளம்புதுனா சோ 9 o'clock கிளம்பே. இப்ப passenger train அப்படினா 9 o'clock 9 am 3 hours போகுது. மைசூர்ல இருந்து பெங்களூருக்கு எவ்வளவு நேரத்துல போகுது? 3 hours போகுது. என்ன ஸ்பீட்ல போணுச்சு? என்ன ஸ்பீட்ல போகுது அப்படினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு passenger trainோட ஸ்பீட் என்னது x km/h ஸ்பீட்ல போகுது. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படினா இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புது. சோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அதே 132 km தான், சேம் அதே 6 am தான் கிளம்புது. ஆனா அதே 9 o'clock போகாது. ஏன்னா ஸ்பீட் அதிகப்படுத்துற. எவ்வளவு ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, 11 km/h ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணிருக்கேன். அப்போ எங்க நார்மலான ஸ்பீட்னா ஜெனரலான ஸ்பீட்ல போயிருந்து passenger trainோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா x km ஸ்பீட்ல தான் போச்சு. ஆனா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா இதோட 11 அதிகமா இருக்கு. சோ எக்ஸ்பிரஸ் 11 km/h போகுது. நார்மலா 6 o'clock கிளம்புனா 9 o'clock போச்சு. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணோம்? 3 hours பண்றோம். சோ இங்க ஒரே ஒரு ஹிண்ட் தந்திருக்காங்க, இந்த மாதிரி போனா 1 hour லெஸ்ல போலாமா? சோ 6 am கிளம்பி 9 am போய் சேர்ந்த passenger trainல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போனா 1 hour கம்மியா போலாம் அப்படின்றாங்க. 1 hour கம்மியா போறேன்னா 6 am கிளம்புறேன். அப்ப இங்க போய் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆவேன்? 8 o'clock ரீச் ஆவேன். கரெக்ட்டா? 8 am போய் ரீச் ஆவேன். சோ இப்போ ஸ்பீடை இன்கிரீஸ் பண்ணா என்னோட டைம் 1 hour குறைஞ்சது பாத்தீங்களா? இங்க எவ்வளவு நேரம் டிராவல்? எனக்கு 2 hours தான் டிராவல். இங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணேன்? 3 hours டிராவல் பண்ணேன். இங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்றேன்? 2 hours தான் டிராவல் பண்றேன். சோ எந்த டைம் அதிகமா இருக்கு? passenger trainோட டைம் தான் அதிகமா இருக்கு, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் கம்மியா இருக்கு. சோ அதனால t t1 t2. t1 ன்றது passenger trainோட டைம், ஓகேங்களா? t2 ன்றது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம். சோ புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால தான் time taken by passenger train is t distance by time equal to distance by speed. distance வந்து ரெண்டுத்துமே காமன். சோ அதனால மேல வந்து 132 னா 132 போட்டுக்கோங்க. கீழ வந்து passenger train என்ன ஸ்பீட்ல போகுது? x, express train என்ன ஸ்பீட்ல போச்சு? x plus 11 ஸ்பீட்ல போச்சு. சரிங்களா? இப்போ நம்ம சம் இங்க போலாமா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ சம் பாருங்க. t equal to t1 minus t2 சொன்னனா டைம் எவ்வளவு நேரம்? 1 hour. ரெண்டுத்துமே கம்பேர் பண்ண டைம்ன்றது இந்த 1ன்றது என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா
எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினோட 1 hour கம்மியா போகுது ஓகேங்களா சோ 1 hour கம்மியா சோ 1 is equal to time இது வந்து என்ன சொன்ன பேசஞ்சர் ட்ரெயினோட சொன்னேன் இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட சொன்னேன் சரிங்களா ஓகே அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தந்திருந்தாங்க 132 km தந்திருந்தாங்க சோ பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் என்னது x சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதேதான் 132 divided by எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் என்னது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் என்னது x plus 11 சொன்னல இதோட 11 அதிகம் சொன்னல சோ இப்ப பாருங்க 132 காமன் எடுங்க 1 by x minus 1 by x plus 11 so 1 is equal to 132 LCM எடுத்தீங்கன்னா x into x plus 11 so cross multiply பண்ணுங்க cross multiply பண்ணீங்கன்னா வரும் x plus 11 இது இப்படி கொண்டு போனீங்கன்னா minus x so இதுவும் கேன்சல் ஆயிடும் so என்ன வரும் 1 equal to 132 into 11 divided by x into x plus 11 so இத cross multiply பண்ணுங்க அது அந்த சைடு போச்சுனா என்ன வரும் x into x plus 11 equal to இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1452 னு வரும் பாருங்க 132 into 11 11 2s are 22 11 3s are 33 35 11 14 1452 வந்துச்சுங்களா சோ x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க x square plus 11x 1452 உள்ள கொண்டு வந்துங்க -1452 equal to 0 இப்போ மல்டிப்ளை பண்ணா 1452 வரணும் ஆட் பண்ணா 11 நீங்க குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட்ல போடுங்க நான் வந்து ஃபேக்டரைசேஷன்ல போடுறேன் 1452 மல்டிப்ளை பண்ணா 1452 வரணும் ஆட் பண்ணா 11 வரணும் 44 minus 33 44 ல 33 போச்சுனா 11 44 into 33 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 1452 வரும் so x square plus 44x minus 33x minus 1452 equal to 0 so x square plus இப்போ வந்து இதுல இருந்து x காமன் எடுங்க x வந்து காமன் எடுக்கலாமா so x காமன் எடுத்தா என்ன வரும் x plus 44 வரும் so minus 33 காமன் எடுங்க ஏனா 1452 எப்படி எழுதலாம் 44 into 33 தானே சோ இங்க 33 இருக்கு இங்க 33 இருக்கு அதே மாதிரி இங்க மைனஸ் வெளிய எடுத்துட்டேன் வெளிய எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும் x பிளஸ் ஏனா மைனஸ் வெளிய எடுத்தா பிளஸ் ஆயிடுமா இங்க ரிமைனிங் 44 equal to 0 இப்போ நான் என்ன பண்ண போறேன் x plus 44 ரெண்டு பேர் இருக்கா காமனா வெளிய எடுங்க x plus 44 காமனா வெளிய எடுங்க வெளிய எடுத்தா என்ன இருக்கு x இங்க என்ன இருக்கு -33 equal to 0 இப்போ இது எப்படி எழுதலாம் x plus 44 equal to 0 x equal to -44 தப்பு சோ இங்க பாருங்க x -33 equal to 0 x is equal to -33 எப்படி கொண்டு போனா +33 km per hour so speed of passenger train இத பாத்தீங்கன்னா passenger train ஓட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா therefore speed of passenger train ஓட ஸ்பீட் வந்து 33 km per hour speed of express train ஓட ஸ்பீட் என்னது பேசஞ்சரோட 11 அதிகம் என்ன சொன்னேன் பேசஞ்சர் வந்து 33 னா எக்ஸ்பிரஸ் வந்து 33 plus 11 so answer is 44 km per hour so உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் நீங்க எழுதுற பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 33 km per hour so எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 33 plus 11 ஏனா 11 அதிகம் சொல்லிருந்தனால 44 km per hour சரிங்களா உங்களுக்கு டவுட் இருந்தா வீடியோவை 2-3 வாட்டி போட்டு பாருங்க பொறுமையா கவனிங்க கிளியரா புரியும் நல்லா 2-3 வாட்டி எழுதி பாருங்க இந்த 3 சம் இந்த வீடியோல பாருங்க 3 சம் தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க வீடியோ என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் மூணுமே நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க திருப்பி உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து தரேன் ஓகேங்களா Thank you so much stay safe at home students